கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை 4 சங்கீதங்களை ஆலயத்திலே அமர்ந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 5வது சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது சூழ்நிலை நிமித்தமாக நாம் அதை தியானிக்க முடியாமல் போனாலும் இப்பொழுது நம்முடைய யூடியூப் சேனலின் வழியாக அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பிரயாசப்படுகின்றேன். ஆகவே இன்றைக்கு 5வது சங்கீதத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். ஆகவே இருக்கிற இடத்திலே வேதத்தை நீங்கள் அமர்ந்து என்னோடு கூட நீங்கள் தியானிக்கும்படியாகவும் இந்த தியானத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை தியானிக்கிற வேளையிலே ஆண்டவர் தாமே எங்களுக்கு போதித்தரும்படியாக கற்றுக் கொடுக்கும்படியாக வேதத்தின் ரகசியத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ள அடியனுக்கு கிருபை செய்யுங்க. நிச்சயமாய் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அமையட்டும். துதிகட மகிமையை நாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நண்பரின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே இந்த 5வது சங்கீதத்தில் நாம் இருக்கிற அந்த முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 5வது சங்கீதத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் வீட்டிலே அமர்ந்து இந்த குறிப்புகளை நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 5வது சங்கீதத்திலே மொத்தம் 12 வசனங்கள் இருக்கிறது. பொதுவாகவே சங்கீதத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். குறிப்பாக பார்க்கிற பொழுது சங்கீதங்களிலே எப்படிப்பட்ட சங்கீதங்கள் இருக்கிறது என்பதை மேலோட்டமாக சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் இந்த சங்கீதத்திலே அடங்கியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் புலம்பல் பாடல்கள் சங்கீதத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த புலம்பல் பாடல்களில் 2 வகை உண்டு. தனிநபர் புலம்பல், சமூகமாக புலம்பக்கூடிய பாடல்கள். இவை இந்த சங்கீதத்திலே காணப்படுகின்றது. அதிகமான சங்கீதங்கள் இந்த புலம்பல் வகையை சேர்ந்தவை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 3வதாக இந்த சங்கீதங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை மிகுந்த பாடல்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. நம்பிக்கை மிகுந்த பாடல்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 2 வகையான நம்பிக்கை. ஒன்று தனியார் சார்ந்த நம்பிக்கை, 2வதாக சமூகம் சார்ந்த ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு பாடல்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. 4வதாக செய் நன்றி பாடல்கள் இந்த சங்கீதங்களிலே அடங்கி இருக்கிறது. 5வதாக அரசர் திருப்பாடல்கள் இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அறிவுரை வழங்கக்கூடிய இந்த பாடல்களும் இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த சங்கீதங்களிலே 6 வகையான பாடல்கள் இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. இன்னும் அநேகம் உண்டு. ஆனால் நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள், புலம்பல் பாடல்கள், நம்பிக்கை மிகுந்த பாடல்கள், செய்நன்றி பாடல்கள், அரச திருப்பாடல்கள், அறிவுரை வழங்குகின்ற பாடல்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கண்ணோட்டத்திலே இந்த சங்கீதங்களை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு 5வது சங்கீதத்திலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். இந்த 5வது சங்கீதத்திலே மொத்தம் 12 வசனங்கள் இருக்கிறது. இதை 4 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக பார்க்கிற பொழுது முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, அடுத்தபடியாக 4லிருந்து 7 வசனங்கள் இன்னொரு பகுதி, 8லிருந்து 10 வசனங்கள் அடங்கிய ஒரு பகுதி 3வது பகுதி,
11 12 4வது பகுதி. இப்படியாக இந்த சங்கீதம் 5வது சங்கீதத்தை 4 பகுதியாக நாம் பிரிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாகவே இந்த 5வது சங்கீதத்தை குறித்து ஒரு முன்னுரை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். இது ஒரு ஜெப சங்கீதம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதமானது ஒரு ஜெப சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. காலையிலே ஏறெடுக்கப்படுகிற ஒரு சங்கீதம். எத்தனையோ வேலைகள் ராஜாவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே தாவீது ராஜா காலை நேரத்தை தெரிவு செய்தார். இரவு நேரத்திலே களைப்புகள் அதிகமாக வரும். ஆனால் அதிகாலை வேளையிலே அதிகமான புத்துணர்வோடு கூட நாம் எழுந்திருப்போம். ஆகவேதான் அநேக வேளைகளிலே பார்க்கிற பொழுது தாவீது ஜெபிக்கிற ஒரு நேரம் அதிகாலை ஒரு நேரம். ஏனென்று சொன்னால் அந்த அதிகாலை வேளையிலே களைப்பு நீங்கி புத்துணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு வேளையாக இந்த தாவீது தெரிந்து கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது சங்கீதம் 3வது சங்கீதத்திலிருந்து 7வது சங்கீதம் வரைக்கும் தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடின பொழுது பாடின ஒரு சங்கீதம். அப்படி என்று சொன்னால் 3லிருந்து 7 வரைக்குமே தாவீது தப்பி ஓடின பொழுது பாடின ஒரு சங்கீதம். இந்த 5வது சங்கீதமுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தப்பி ஓடி அங்கே தங்கி இருந்த காலகட்டத்திலே தாவீது பாடின ஒரு சங்கீதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பாடுகிறவன் மாத்திரமல்ல, தாவீது பாடுகிறவன் மாத்திரமல்ல, தாவீது ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடுகிறது மாத்திரம் முக்கியமல்ல, பாடல் மாத்திரம் முக்கியமல்ல, பாடலை விட மிகவும் சிறப்பானது ஜெபம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் சுவாசம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் ஜீவன் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தவறினாலோ ஜெபத்தை மாத்திரம் நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வின் மிக மிக அவசியமான ஒன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாவீதுடைய ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீதுடைய வாழ்விலே வெற்றியின் ரகசியத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஜெபமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஏராளமான வேலைகள் ராஜாவுக்கு இருந்த பொழுதும் ஜெபிப்பதை அவன் விடவில்லை, ஜெபிப்பதை அவன் நிறுத்தவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கிற பொழுது அவன் இரவு பகலும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தாவீதுக்கு ஏராளமான படைகள் இருந்தது, ஏராளமான ஆழ்வார்கள் இருந்தது. ஆனால் அவை மீது அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்சலோமுக்கு தப்பி அவன் போன பொழுது, ஓடின பொழுது அப்சலோமுக்கு விரோதமாய் அவன் போகாதபடிக்கு, அவன் படைகளை திரட்டாதபடிக்கு நீங்க நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த 5ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். வார்த்தைகள் நீங்க நல்லா கவனமாக கவனிங்க. அப்சலோமுக்கு தப்பி ஓடி போன பொழுது பாடின ஒரு வகையான சங்கீதம் இந்த 5ஆம் சங்கீதம். இந்த 5வது சங்கீதத்திலே தொடக்கிற பொழுது என் வார்த்தைகளை கவனித்து பாரும். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நீங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்சலோமுக்கு தப்பி ஓடின பொழுது ஒருவேளை அப்சலோமுக்கு விரோதமாக படைகளை திரட்ட இருக்கலாம். ஆனால் தாவீதோ படைகளை திரட்டவில்லை. இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தன்னுடைய வார்த்தைகளை அவன் ஜெபமாய் மாற்றினான். தன்னுடைய வார்த்தைகளை ஜெபமாய் மாற்றினான். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளுக்கு நான் தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்சலோமுக்கு விரோதமாய் இருக்கும். ஒருவேளை கடினமான வார்த்தைகளை கூட நாம் உதித்து இருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வார்த்தைகளை ஜெபமாய் மாற்றினான். உதடுகளின் வார்த்தைகளை கவனியும் என்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 4வது சங்கீதம், 5வது சங்கீதம், 6வது சங்கீதத்தை தாவீது எழுதி அதை பாடகர் குழு தலைவனுக்கு அவன் அனுப்பி வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாடகர் குழுவுக்கு தாவீது எழுதி அனுப்பி வைத்தான். நீங்கள் 4வது சங்கீதமும் 6வது சங்கீதம் பார்க்கிற பொழுது அது நரம்பு இசை கருவிகளிலும் அது எழுதப்பட்டது. நீங்கள் சங்கீதம் 5வது சங்கீதத்தின் மேல் பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது அதை அழகான ஒரு தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போம். மிஹ்லோத் என்னும் வாத்தியத்தில்
வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நெகிலோத் என்னும் வாத்தியம். இந்த நெகிலோத் என்னும் வாத்தியம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது ஒரு வகையான ஒரு கருவி. இது புல்லாங்குழலிலே பாட வேண்டும். சங்கீதம் 4:6 சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது அது நரம்பு இசை கருவிகளிலும், ஆனால் இந்த 5வது சங்கீதத்தை புல்லாங்குழலில் பாட வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். புல்லாங்குழலிலே பாடுகின்ற ஒரு வாத்தியம் தான் இந்த நெகிலோத் என்ற ஒரு வாத்தியம். ராகத்தலைவன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பாடகர் குழுவினுடைய தலைவன், கொயர் மாஸ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது சங்கீதத்தை பார்க்கிற பொழுது அது மாலையிலே தாவீது ஏறெடுத்த ஒரு ஜெபம். அது 4வது சங்கீதம் நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுவீர். அது மாலையிலே அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம். ஆனால் இந்த 5வது சங்கீதமானது 3வது வசனத்திலே அதிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். போதும். இங்கே பார்க்கிற பொழுது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேளும் அப்படி என்று சொன்னால், இது காலையிலே அதிகாலையிலே தாவீது ஏறெடுத்த ஒரு அழகான ஒரு ஜெபம் தான் இந்த 5வது சங்கீதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது சங்கீதத்தை நான் சொன்னேன் ஏற்கனவே 4 பகுதியாக பிரிக்கலாம் என்று சொல்லி. இந்த 4 பகுதியிலே பார்க்கிற பொழுது முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அதற்கு நான் தருகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், தாவீதுடைய தேவ பக்தி. தாவீதுடைய தேவ பக்தியை அங்கே நமக்கு அழகாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 4 7 வசனங்களிலே பார்க்கிற பொழுது தேவனுடைய விருப்பம் அது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 8 10 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிற பொழுது தேவனுடைய வழிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக தேவன் தாவீதுக்கு அருளின அந்த வளமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், முதலாவது தேவ பக்தி, இரண்டாவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வழி, தேவன் தருகின்ற அந்த ஆசீர்வாதமான வாழ்வை குறித்து இந்த 5வது சங்கீதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் தியானத்திற்காக முதல் 3 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கு நாம் சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்கள் அடங்கிய அந்த முதல் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக தாவீதுடைய பக்தி, தாவீதுக்குள்ளே காணப்பட்ட அந்த தேவ பக்தி இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. தாவீதுக்கு காணப்பட்ட அந்த தேவ பக்தி நமக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் ராஜாவாக இருந்தான். ராஜாவாக இருந்த பொழுதும் அவனுக்கு அநேக பணிகள் உண்டு. அந்த அநேக பணிகளின் மத்தியிலோ அவனுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது சங்கீதம் 5:3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது 7 வேளைகளிலே திருமறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த வாசிக்கிற இந்த வேத வசனத்திலே பார்க்கிற பொழுது காலையிலே ஜெபம், காலையிலே என்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையிலே ஜெபம். இரண்டாவதாக சங்கீதம் 88:1 வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது சங்கீதம் 88:1 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும், எவ்வளவு அழகான வார்த்தைகளை பாருங்களேன். காலையிலே ஜெபம், இரவும் பகலும் ஜெபம். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது சங்கீதம் 55:17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளை, எவ்வளவு பாருங்களேன். ஜெபம் என்பது எத்தனை வேளைகளிலே நடைபெற்றிருக்கிறது. காலையிலே, இரவு, பகல், அந்தி சந்தி மத்தியான வேளை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அழகான ஒரு வசனத்திலே அழகான ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி, அவர் அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், ராம் முழுவதும், இரவு முழுவதும். அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
இடைவிடாமல் ஜெபம். எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற சமயத்திலே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 6:18 எல்லா சமயத்திலும் ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 4:16 வாசிக்கிற பொழுது ஏற்ற சமயத்தில். அப்படி என்று சொன்னால் 7 வேளைகளிலே ஜெபம். காலை, இரவும் பகலும், அந்தி சந்தி மத்தியான வேளை, ராம் முழுவதும், இடைவிடாமல், எல்லா சமயத்திலும், ஏற்ற சமயத்திலும் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தாவீதுடைய பக்தியை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அவன் காலையிலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், இரா முழுவதும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், எல்லா சமயத்திலும் ஏற்ற சமயத்திலும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். ஜெபம் என்கிற அந்த ஆயுதம் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். தாவீதுடைய தேவ பக்தியை குறித்து வேதவசனம் அழகை சொல்கிறது, கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவிகொடோ, என் தியானத்தை கவனியும். நல்ல கவனியும், என் தியானத்தை கவனியும். தியானம் என்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். மெடிடேஷன் இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்திலே 1ஆம் சங்கீதத்திலே அழகா சொல்கிறார் 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன். தாவீதுடைய தேவ பக்தியை நீங்கள் கவனித்து பாருங்கள். தியானிக்கிற ஒரு மனுஷன், அதுதான் அவருடைய பக்தியினுடைய பக்தி வாழ்விலே அவருடைய வெற்றி வாழ்வின் ரகசியம். தாவீதுடைய வாழ்விலே தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அவன் ராஜாவாக இருந்தது என்பதற்காக அல்ல, அவன் போராடி ஜெபிக்கிறவன், தேவனுடைய சமூகத்திலே காத்து நிற்கிறவன், தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறவன். என் வார்த்தைகளை கவனிங்கள். அவன் சொல்ற என் வார்த்தைகளை கவனித்து பார் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை ஆண்டவரே. 2ஆவது வசனத்தை பார்க்க, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனை, வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அப்படி சொன்னால் தாவீதுடைய பக்தி நிறைந்த வாழ்வை இந்த 3 வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. இந்த 3 வசனத்துல பார்க்கிற பொழுது 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது தாவீதுடைய பக்தி வாழ்விலே ஆவல் இருந்தது, 2வது ஆயத்தம் இருந்தது, 3வது ஆர்வம். என்னென்ன காரியம்? முதலாவதாக ஆவல், 2வது ஆயத்தம், 3வது ஆர்வம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இந்த தாவீதை போல பக்தி வாழ்விலே இந்த 3 குணங்களும் காணப்பட வேண்டும். முதலாவதாக ஆவல். எதிலே ஆவல் என்று சொன்னால், நீங்க நல்ல கவனித்து நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த 5வது சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதல் பகுதியை மாத்திரம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையில் என்கிற வார்த்தைக்கு நான் தருகிற ஒரு பதம் என்னவென்று சொன்னால், அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு ஆவல். எதன் மேலே என்று சொன்னால், ஆண்டவரை தேடுவதிலே அவனுக்குள்ளே ஒரு ஆவல் இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற ஆவல் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதிகாலையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஆவல். ஏன்னா வேதவசனம் அழகாய் சொல்கிறது, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டறிவான். இன்னைக்கு அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவது என்பது இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே குறைவுபட்டது என்று சொல்வதை விட நாம் தேடுவது இல்லை, அதுதான் இன்றைக்கு உண்மை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 88வது சங்கீதத்திலே 13வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையிலே என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பதாக வரும். நல்ல கவனமா கவனித்து பாருங்க. காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறவன், காலை எழுந்த உடனே தேவனை சந்திக்கிறவன், காலை எழுந்த உடனே ஆண்டவரிடத்திலே தன்னுடைய எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்கிறவன். இந்த தாவீது. நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவல், காலையிலே எழுந்து ஆண்டவரை முதலாவது தேடி அவரோடு கூட உறவாடி அவருடைய சமூகத்திலே நாம் தியானித்து
அந்த நேரத்தை தொடங்குகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை தாவீதிடத்திலே காணப்பட்டது போல நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க தேவன் அழைக்கின்றார். முதலாவதாக காலையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆவல். நீங்க சங்கீதம் 108 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே விழிப்பேன். வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன். அவன் அந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேட என்கிற ஆவல் மாத்திரமல்ல, அந்த இசை கருவிகளை கூட அழைக்கிறான். பாருங்கள், என்னோடு கூட பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம், நீங்களும் வந்து அந்த காலை வேளையிலே என்னோடு கூட ஜெபத்திலே பங்கு பெறுங்கள், என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஆவல் பாருங்களேன். ஆண்டவரை தேடுவதிலே ஆவல், ஜெபிப்பதிலே ஆவல், ஆண்டவரை சமூகத்திலே காத்திருப்பதிலே ஆவல். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக இந்த சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள் 3 வசனங்களை பார்க்கிற பொழுது, முதலாவதாக காலையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க தேவன் அழைக்கின்றார். முதலாவதாக ஆவல், இரண்டாவதாக ஆயத்தம். அதே 3வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. நல்ல கவனமா கவனித்து பாருங்க. இரண்டாவது அவனுக்குள்ளே இருந்த பக்தி வாழ்க்கையில ஆயத்தம். காலையில ஆண்டவரை நான் தேடுவதற்கு முன்பதாக அவன் ஆயத்தமாகிறான், தன்னை தயார்படுத்துகிறான். எவ்வளவு பாருங்களேன். நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுதே, ஆலயம் தொடங்கி ஆராதனை பாதி நமக்கு நிறைவு பெற்று கொண்டிருக்கிற பொழுதுதான் நாம் வருகின்றோம். ஆனால் இங்கே தாவீதுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. அப்படின்னா கடவுளை தேடுவதற்கு முன்பதாகவே அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறவனாக இருந்தான். நல்ல யோசித்து பாருங்களேன். நமக்குள்ள அந்த ஆயத்தம் இருக்கிறதா? காலையில எந்திரிச்ச உடனே நான் யோசித்து பார்க்கிறேன், அப்படியே போய் தூங்கி எந்திரிச்சு அப்படியே தேவ சமூகத்தில் அவன் நிக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சரீரத்தை அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறான். தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறான். அப்படி என்று சொன்னால் அவன் சந்திக்கிற நபர் சாதாரண நபர் அல்ல. வழிபடுகிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. அவரை அற்பமாய் சாதாரணமாய் அவருடைய சமூகத்தில் போய் நின்று விடக்கூடாது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். எத்தனை வேலைகள் அந்த ராஜாவுக்கு இருக்கும் அல்லவா, எத்தனை சுமைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே அவன் எத்தனை வேலைப்பாடுகள் இருந்தாலும் அந்த காலை என்கிற அந்த வேலையை வருகின்ற பொழுது அவன் ஆவலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி அவன் காத்திருக்கிறதை அவன் தெரிந்து கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதங்களுடைய புஸ்தகத்தை தியானிக்கிற நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி அதிகாலையிலே நான் ஆண்டவரை தேடுவதிலே தாவீதை போல நான் ஆவல் கொள்வேன், தாவீதை போல நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். கடைசியாக பார்க்கிற பொழுது அதே சங்கீதத்திலே அந்த கடைசி பகுதியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பு, ஆர்வம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது காத்திருப்பு, காத்திருப்பேன். நான் சொல்ற ஆர்வத்தை பாருங்கள். காத்திருப்பேன். இன்னைக்கு நிறைய விஷயத்துல யாராவது ஒருத்தர் வர்றார் அப்படின்னு சொன்னா, நமக்கு மேலே இருக்கிற ஒரு நபர் வருவார் என்று சொன்னால் அவர் வருவதற்காக காத்திருப்போம். அவ்வளவு ஆர்வமா இருப்போம், ரெடியாகி காத்திருந்து அவர் வருகைக்காக நாம் இருப்போம். ஆனா இங்க தாவீதை பாருங்களேன், காலையிலே நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அவருடைய ஆர்வத்தை பாருங்கள், அவருடைய ஆர்வத்தை பாருங்கள். நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? தேவனை தேடுவதில் அந்த ஆர்வம் இருக்கிறதா? தேவனை தேடுவதில் அந்த ஆவல் இருக்கிறதா? தேவனை தேடுவதில் அந்த ஆயத்தம் இருக்கிறதா? இந்த சங்கீதம் முதல் 3 வசனத்திலே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை அதுதான். தேவனை தேடுவதில் ஆவல் வேண்டும், தேவனை தேடுவதில் ஆயத்தம் வேண்டும், தேவனை தேடுவதில் ஆர்வம் வேண்டும். தாவீதுக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்தது. நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி பயந்து ஓடி போனாலும்
அந்த ஓடி போன அந்த சூழ்நிலைகளிலே நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் என்று சொன்னால் தேவனை முறுமுறுத்திருப்போம். ஆனாலும் அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த வனாந்தர வாழ்க்கையிலும் கூட அவனுக்குள்ளே இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். தேவனுக்கு நேராக ஆவலாய் ஆயத்தத்தோடு கூட ஆர்வத்தோடு கூட காத்திருந்தான் வனாந்தரத்திலே. நமக்கு நல்ல அழகான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, நாம் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் வனாந்தரத்திலே ஒரு தேவ மனிதன் தேவனுடைய சமூகத்திலே தள்ளப்பட்டிருந்த பொழுதும், தன்னுடைய மகன் மூலமாய் அவன் பயங்கரமான ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுதும் ஒரு காரியத்தை அவன் விடவில்லை. அவனுக்குள்ளே இருந்த அந்த தேவ பக்தியை அவன் விடவில்லை. அதான் சங்கீதம் 119 சங்கீதத்திலே 147வது வசனம், 119 சங்கீதத்திலே 147வது வசனத்திலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். நல்ல கவனமாக கவனிக்க. தாவீது காத்திருக்கிறான் என்று சொன்னால் தேவனுக்காக காத்திருப்பான், தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்பான். இந்த இடத்துல நான் பார்க்கிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அவன் காத்திருந்தேன் என்னுடைய சமூகத்தில் என்று சொன்னால் அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்திற்காக அவன் காத்திருந்தான். அவனுக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்தது. அங்குக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆர்வம், தேவன் என்னோடு கூட அவர் பேசுவார். ஆகவே நான் அதிகாலையிலே என்னோடு கூட பேசுகிற அந்த தேவனோடு கூட சமூகத்திலே நான் காத்திருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நாம் அதிகாலையிலே அந்த ஆண்டவரை தேடுகிற மக்களாய் நாம் வாழ்ந்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே உணர்ந்த நாம் மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் நானும் கடந்து போய்விடக் கூடாது. அப்படி என்று சொன்னால் மறுபடியும் வருகின்ற சூழலை, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலை விட இன்னும் கொடுமையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே உணர்ந்த நாம் இனி ஒரு பொறுத்துணையை நாம் ஏறெடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இந்த சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், தாவீதுக்கு இருந்த அந்த பக்தி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். முதல் 3 வசனத்திலே நான் 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய பக்தி வாழ்விலே பார்க்கிற பொழுது, காலையிலே அவன் ஆவனாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். காலையிலே அவன் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்றான். 3வது, காலையிலே அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு கூட அவன் காத்திருந்தான். 3 வார்த்தை, ஆவல், ஆயத்தம், ஆர்வம். மறுபடியும் சொல்கிறேன், ஆவல், ஆயத்தம், ஆர்வம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற காலங்களில் மாத்திரமல்ல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் அவருடைய சமூகத்தை அவளாய் தேடுவோம். அவருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு கூட காத்திருப்போம். அவருடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு கூட அவருடைய வசனத்தை கேட்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே தாவீதின் வாழ்விலே இருந்த அந்த தவிப்புகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவனுக்கு துணையாய் இருந்த ஆண்டவர் உங்களுக்கும் துணையாய் இருப்பார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு அடியேனுக்கும் தந்தருவாராக. கர்த்ததாமே இந்த திரு வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தாவீதுடைய தேவ பக்தியை முதல் 3 வசனங்களிலே உங்களோடு கூட நாம் தியானித்தோம். அடுத்து உங்களோடு கூட தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து வருகிற வாரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே நீங்கள் வீட்டிலே அமர்ந்து அடுத்த மற்ற வசனங்களையும் நீங்கள் தியானிக்கும்படியாக, நீங்கள் படிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாகவே இந்த திருமறை ஆய்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தாவீதுடைய பக்தியை குறித்து இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம். அவனுக்குள்ளே இருந்த ஆவல், அவனுக்குள்ளே இருந்த ஆயத்தம், அவனுக்குள்ளே இருந்த ஆர்வம் எங்களுக்கும் காணப்படுகிற விஷயம். இந்த தியானம் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. வருகிற காலங்களிலே உமக்கு சித்தமானால் இன்னும் ஆழமாய் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த தியானத்தை ஆண்டவரை பார்க்கிற, இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும், விசுவாச மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இதன் மூலமாய் அவர்களுக்கு உருவாகட்டும். இந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற மனதுடன் ஆண்டவரே, ஆமென்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த திருமறை ஆய்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.